பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமஜனவி. நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமையே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியார். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி. திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நாம இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள், மார்கழி மாத ராசி பலன்களை சொல்ல போகிறோம். இந்த மார்கழி மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னா, மார்கழி 7ஆம் தேதி கடகத்தில் இருக்கும் குரு பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி செல்கிறார் மிதுனத்துக்கு. மார்கழி 4ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. மார்கழி 19 பௌர்ணமி திதி வருகிறது. மார்கழி என்று சொன்னாலே ஆலயங்களுக்கு, விடியற் காலையில் ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு இது இல்லையா? அதை குறிப்பாக பூரம் ஆண்டாள் மாதம், ஆண்டாளை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மாதம். அது மட்டும் இல்லை, சொர்க்கவாசல் சிறப்பு இந்த மாதம்தான். அற்புதமான ஒரு ஆன்மீக மாதம் இது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். வாங்க ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. ராசிநாதன் எங்கே இருக்கார்? மீனத்தில் இருக்கார். 3ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் இருக்கார். இது நாள் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் பயணம் செய்கிறார். அப்போது இந்த ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருப்பது உபஜயஸ்தானம். சூப்பர். வெற்றி, எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா? இது நாள் வரைக்கும் குரு பகவான் கடகத்தில் இருந்தார். கடகத்தில் இந்த மாதமும் மார்கழி மாதம் 7 நாள் அங்கே தான் இருக்கார். கடைசி 23 நாள் மிதுனத்துக்கு வந்து சஞ்சாரம் செய்கிறார். ஆனால் வக்ரகதியில் இருக்கிறார். இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை. இந்த மகரத்துக்கு 10க்குடையவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். 5க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கார் அப்படின்னா ரிஷபத்தில், அதாவது ரிஷபத்தை பார்க்குறார் 7 நாள். எங்கள் விருச்சிகத்தில் இருந்து ரிஷபத்தை பார்க்குறார். கடைசி நாள், அதாவது 7 நாள் தவிர மீதி இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 நாள் உங்களுக்கு தனுசில் சூப்பராக இருக்கார். குரு பார்வையில் இருக்கார். இது ரொம்ப அம்சங்க. அதாவது உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி 11ல் ஒரு வாரமும் கடைசி 3 வாரம் 12ல் இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பது மிக மிக சிறப்பு. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் இருந்தாலும் செலவினங்கள், தொழில் ரீதியாகவே நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய காசு பணத்தை தொழிலையே மேற்கொண்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படும். அங்கே பாருங்கள், செவ்வாய் இருக்கிறார், சூரியன் இருக்கிறார், புதன் இருக்கிறார். இதனுடைய சாரம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். எத்தனை கிரகங்கள் பாருங்கள், சூரியன், புதன், சுக்கிரன், முக்கூட்டு கிரகங்கள் இருக்குது. செவ்வாயும் இருக்கார். இந்த செவ்வாயும் 11க்குடையவனும் 12ல் இருக்கார். வரக்கூடிய லாபங்கள் அனைத்தும் செலவினங்கள், அது சுப செலவு. ஒன்று தொழிலுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, இல்லை வீட்டு பர்பஸுக்காக ஏதாவது ஒன்று சுப செலவு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு.
புதனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் 9 குடையவனாக இருக்கிறார். 9 குடையவன் 12 இருக்கிறது பாக்கியமான ஒரு சூழலாக இருந்தாலும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறதா என்று சொன்னால் கண்டிப்பாக அனுகூலத்தை தரப்போகிறது. குரு பார்வை உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தொழிலில் வளர்ச்சி இருக்கும், உத்தியோகத்தில் மேன்மை இருக்க போகிறது. புதுசாக தொழில் துவங்குறவங்க தாராளமாக தொழில் துவங்குங்க, நல்ல சம்பாத்தியம் பண்ணலாம். உத்தியோகத்துக்காக படித்து முடித்த இளைஞர்கள் உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு நீங்கள் எந்த துறையில் போகணுமோ வேலை பார்க்கணுமோ அந்த துறையிலேயே நீங்கள் சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லணும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக இருக்கிறது. குறிப்பாக பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, நிதித்துறை, நீதித்துறை, வங்கிகளில் பணிபுரிபவர்கள், அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, இன்டீரியர் டெக்கரேஷன், வீட்டை அலங்காரம் செய்பவர்கள், மாடுலர் கிச்சன் பண்ணக்கூடிய நிலை, அடுத்தது பெயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெயிண்டர், ஆர்டிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான நேரம், காலம். நல்ல தொழிலில் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்க போகிறது. அற்புதமான காலம். தொழில் வளர்ச்சி இருக்குது. 10ஆம் வீட்டை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ 2ஆம் வீட்டையும் குரு பார்க்குறாரு. சூப்பர். 2 குரு பார்த்தா பரவாயில்ல, 2இல் இருக்கும் ராகுவை குரு பார்க்குறார். அப்போ வருமானம் ரெட்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இருக்கிற இடத்து பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் இந்த ராக பகவான். அப்போ வருமானம் சிறப்பாக இருக்க போகிறது, அற்புதமாக இருக்க போகிறது. தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மைன்ற மாதிரி குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை கண்டிப்பாக உண்டு. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு டிக்கெட்டு எக்ஸ்ட்ரா வரும், அதே நேரத்தில் உங்களுக்கு வருமானத்துலேயும் நல்ல ஒரு டபுள் வருமானம் வரக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படக்கூடிய காலம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இருக்கும். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும் அப்படின்னு சொல்லணும். 3ஆம் இடத்துல சனி பகவான் உபஜயஸ்தானம். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். பெரிய லெவலில் ரீச் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு 5ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பார்ப்பதால் குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க. பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரும். அவங்க படிக்கிற இடத்துல இன்ஸ்டியூஷனில் இப்போ கூட படிக்கிற பிள்ளைகள் மூலமாக, இன்ஸ்டியூஷன் மூலமாக ஏதோ ஒரு பிரச்சனை வரும். அல்லது பூர்வீகத்தில் கூட யாராவது பிரச்சனை பண்ணுவாங்க. எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றபடி உங்களுக்கு 6இல் குரு, ஊரில் பகை. 6ஆம் இடத்துல குரு இருக்கார், வக்ரகதியில் தான் இருக்கார். ஒன்றும் பயப்பட வேண்டாம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லணும். 8ஆம் இடத்துல கேது இருக்காருங்க. வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையாக இருங்க. அறிமுகம் இல்லாத இடம், நபர்களிடம், பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், இது மாதிரி பொது இடங்களில் மொழி தெரியாத அன்பர்களிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. நீங்கள் ஒன்று சொல்லி அவங்க ஒன்று பேசி கைகலப்பு, சண்டை சச்சரவு, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அசிங்க அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். அல்லது மற்றவங்களுக்காக வக்காலத்து வாங்குகிற நண்பர் இவர், உறவினர் இவருன்னு வக்காலத்து வாங்கி கட்சியில் அவருக்காக அசிங்கப்படவோ அல்லல் படவோ வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்தை சனி பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால் 9ஆம் இடம் தகப்பன் ஸ்தானம். ஆனால் சூரியன் குரு பார்வையில் இருக்கார், சிறப்பாக இருக்கார். இருந்தாலும் தந்தைக்கு தொழிலிலோ உத்தியோகத்திலோ இடர்பாடுகள், இன்னல்கள் வரும். இருந்தாலும் அவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணம் செய்யக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய தாஸ்தா வேஜிக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் செலவினங்கள் ஏற்படும். தந்தையால் செலவினங்கள், தந்தை வழி சொந்தங்களால் சில செலவினங்கள், மாமனாருக்கு
மூலமாக செலவினங்கள் ஏற்படும். மூத்த சகோதரம் இளைய சகோதரம் அவங்களாலேயும் செலவு இருக்கும். மைத்துனர்களால் செலவினங்கள் எல்லாம் சுப செலவாக இருக்கும். அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் விசேஷத்துக்கும் நீங்கள் ஏதாவது ஒன்று போயிட்டு வரக்கூடிய நிலை இருக்கும். மற்றபடி பண வரவு சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசி அன்பர்களுக்கு 22, 23, 24 சந்திராஷ்டம நாட்களாக இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க. மற்றபடி தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். 2ல் ராகு இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கார். சூப்பர். 8ல் கேது குரு பார்வை இல்லை. ஓம் அமிர்த கேதுவே போற்றி அப்படின்னு 1008 தடவை சொல்லுங்கள். பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு, மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் தொழிலில் வளர்ச்சி, குடும்பத்தில் அமைதி, இரட்டிப்பு வருமானம் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்குமா? கண்டிப்பாக நடக்குங்க. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.